அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில பேரன்பும் பெரும் கோபமும் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தேனி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஆண் தலைமை செவிலியராக பணியாற்றும் நாயகன் விஜித் பச்சான் குழந்தை கடத்தல் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு விசாரிக்கும் போது குற்றத்தை ஒப்புக்கொள்வதுடன் போலீசாரிடம் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை தெரிவிக்கிறார். இதையடுத்து அவரை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கின்றனர். போலீசார் அவரை பற்றி விசாரிக்கும் போது சிறைக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு விஜித் அனைத்தையும் செய்தார் என்ற உண்மை தெரிய வருகிறது. விஜித் பச்சான் செய்யாத குற்றத்தை செய்ததாக கூறி சிறைக்கு சென்றது ஏன், போலீசாரிடம் அவர் தெரிவித்த ரகசியம் என்ன ஆகிய கேள்விகளுக்கான விடையை பல திருப்பங்களோடு சொல்வதுதான் பேரன்பும் பெருங்கோபமும் திரைப்படத்தின் திரைக்கதை. இந்த படத்தில் நாயகனாக நடித்திருக்கிறார் தங்கர் பச்சானின் மகன் விஜித் பச்சான். கல்லூரி மாணவர், இளைஞர், வயதான தோற்றம் என்று 3 விதமான தோற்றங்களில் கச்சிதமாக பொருந்துவதுடன் அதற்கு பொருத்தமான நடிப்பை நேர்த்தியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு புதுமுகம் என்றே தெரியாத அளவுக்கு அவருடைய நடிப்பு அமைந்திருக்கிறது. கதாநாயகியாக நடித்திருக்கும் அறிமுக நடிகை ஷாலி நிவெக்ஸ் குடும்பப்பாங்கான முகம், கண்களால் பல எக்ஸ்பிரஷன்களை வெளிப்படுத்தும் திறன் என்று கவனம் ஈர்க்கிறார். வில்லன்களாக நடித்திருக்கும் மைம் கோபி, அருள்தாஸ் இருவரும் பழக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நாயகனின் அம்மாவாக நடித்திருக்கும் சுபத்ரா ராபர்ட் சாதி கௌரவத்திற்காக எடுக்கும் முடிவு நெஞ்சை பதற வைக்கிறது. நீதிபதியாக மனோஜ்குமார், கீதா கைலாசம், சாமியாடியாக தீபா, காவல்துறை அதிகாரியாக சாய் வினோத், வலினா, ஹரிதா, NBKS லோகு என நிறைய பேர் படத்தில் நடித்திருக்கிறார்கள். எல்லோருமே அவர்களுடைய பாத்திரத்தை சரியாக செய்திருக்கிறார்கள். இசைஞானி இளையராஜா இசையில் பாடல்கள் அனைத்தும் இனிமை. பின்னணி இசை காட்சிகளில் இருக்கும் கொடூரத்தையும் அதனால் ஏற்படும் பெரும் கோபத்தையும் பார்வையாளர்களிடம் கடத்தும் வகையில் பயணித்திருக்கிறது. இந்த படத்திற்கு JP தினேஷ்குமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். காட்சிகளை அழகாக மட்டுமின்றி கதாபாத்திரங்களின் மன உணர்வுகளையும் அவர்களிடத்தில் மண்டி கிடக்கும் வன்மத்தையும் திரையில் தெரிய வைத்திருக்கிறார். ஆணவ கொலைக்கு பழிவாங்கும் கதை என்றாலும் அதை பல திருப்பங்களோடு சொல்ல முயற்சித்திருக்கும் இயக்குனருக்கு ஏற்ப காட்சிகளை தொகுத்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் ராமர். இந்த படத்தின் கதை எழுதி இயக்கியிருக்கிறார் சிவபிரகாஷ். பல்வேறு காலகட்டங்களில் நடந்த சாதி வன்கொடுமை சம்பவங்களை திரையில் பயணிக்க வைத்து மனதை பதற வைக்கிறார். சாதி ரீதியிலான ஏற்றத்தாழ்வு மற்றும் சாதி வெறி என்பது ஒருவரது பிறப்பினால் வருவதில்லை, அவரது வளர்ப்பினால் மட்டுமே வருகிறது என்ற கருத்தை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் சிவபிரகாஷ். அதற்கான உதாரணத்தையும் கதையின் மையப்புள்ளியாக வைத்துக் கொண்டு அதை திரைமொழியில் சுவாரஸ்யமாகவும் சொல்லி இருக்கிறார். மொத்தத்தில் இந்த பேரன்பும் பெருங்கோபமும் சாதி வெறியர்களுக்கான சாட்டையடி. என்ன நேயர்களே, பேரன்பும் பெரும் கோபமும் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.